வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சேமியா ரவை உப்புமா வந்து செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் முதல்ல வந்து 1/4 கிலோ அளவு சேமியா வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து ஒரு கடாயில் வந்து நல்லா வந்து வறுத்துருங்க. இதோட வந்து 1/4 கிலோ அளவு ரவையும் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரவையும் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து வந்து எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வந்து நல்லா வந்து வறுத்து வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 4 ஸ்பூன் அளவு எண்ணெயை வந்து ஒரு கடாயில் வந்து விட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து எடுத்துருக்கேன். இதோடு வந்து சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடுங்க. வதக்கின பிறகு நான் இன்றைக்கி வந்து 2 வெங்காயமும் 1 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வதங்கின பிறகு நம்ம எடுத்துருக்க வெங்காயத்தை வந்து இதோடு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. உப்புமாவுக்கு எப்பயுமே வந்து வெங்காயம் ரொம்ப வந்து வதங்க வந்து தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து நான் வந்து 1.5 கப் அளவு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவு தண்ணி வந்து இதோட வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஒரு லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நல்லா தண்ணி வந்து கொதிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் சேமியா வந்து இதோட வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இல்லைனா வந்து கட்டி பட்டுரும். கலந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்மளுடைய சுவையான உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய உப்புமா எவ்வளோ உதிரியாக வந்து இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.